கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம எபிரேயர் மையமாக வைத்துதான் நம்ம படிக்கிறோம். எபிரேயர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு மாபெரும் சத்தியம் என்னவென்றால், பிதா, குமாரன், அதே போல தூதர்களாகிய வேலையாட்கள், அப்புறம் சகோதரர், இந்த மாதிரிப்பட்ட பதங்களை நாம் 1-2 அதிகாரங்களில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதே போல நம்ம அந்த ரிலேஷன்ஷிப், கடவுளோடு, கடவுளுடைய குடும்பம், அதோடு உள்ள குடும்ப உறவு, தேவனுடைய குடும்பத்தோடு உள்ளதான உறவு, ஐக்கியம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த எபிரேயர் நிருபத்தில் 1-2 அதிகாரங்களிலே என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் நாம் அவருடைய குடும்பமாக இருப்போம், நாம் அவருடைய குடும்பத்தில் அங்கமாக இருப்போம் அப்படி என்கிறதை நாம் அதில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த குடும்பத்திற்குள்ளே பணி விடை செய்கிறவராய் இருந்தவர். கடவுளுடைய குடும்பம் என்கிறது தேவனுடைய சபையும் குறிக்கும். இப்போ தேவனுடைய சபை பரலோகத்துல பிதா, குமாரன், அதே போல நம்ம எல்லாரும் தூதர்கள், இதெல்லாம் சேர்ந்ததுதான் என்னன்னா தேவனுடைய குடும்பம், வருங்கால குடும்பம். இப்போ அந்த வருங்கால குடும்பம் என்பதில் நாம் இணைக்கப்படுவது என்பதுதான் அந்த பெரிய ரட்சிப்பின் ரகசியம், திட்டம். இதைத்தான் தேவன் செய்வதற்காக அவர் திட்டமிட்டு அதை செயல்படுத்தி நம்மை அந்த குடும்பத்தில் இணைத்திருக்கிறார். இது ஒரு மகா பெரிய ஒரு சந்தோஷமான காரியம். நம்ம அவரை அப்பா என்று கூப்பிடும்படி சிலாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் நமக்கு அப்பாவாகவும், அதே நேரத்தில் அவர் நம்மை சகோதரன் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில விதமான ஒரு கடவுளை நம்ம தகப்பனாக பெற்றுக்கொள்ளுகிற, அவருடைய குடும்பத்தில் நாம் பிள்ளைகளாக, சகோதரங்களாக, அந்த விதமான ஒரு உறவுக்குள், ஒரு தெய்வீக உறவுக்குள் நாம் வருவதற்கு தேவன் செய்திருக்கிற மகா பெரிய அந்த திட்டம்தான் ரட்சிப்பின் திட்டம். அதற்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும். இந்த விதமாக நான் அந்த ரட்சிப்பின் திட்டத்தின்படி அவருடைய குடும்பத்திற்குள், அந்த குடும்ப உறவுக்குள், அந்த பிதாவினுடைய அந்த உறவுக்குள், அன்புக்குள் நாம் நிலைத்து இருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருந்தால் அதனாலே நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், அவருடைய வீட்டினுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அவருடைய குடும்பத்தில், அவருடைய வீட்டில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் படிப்போம் என்றால், 3ஆம் அதிகாரத்திலையும் 4ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கும் பொழுது இளைப்பாறுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அது பல இடங்கள்ல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம இளைப்பாறுதல் இல்லாத மனுஷன், அப்போ மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏன் இளைப்பாறுதல் இல்லை? ஒரு வீடு, ஒரு மனிதன் பகல் முழுவதும் எங்கேயாவது போய் வேலை செய்து விட்டு அவன் திரும்ப மாலையிலே வருகிறது, வீட்டுக்கு வருகிறான், அதாவது குடும்பத்துக்கு வருகிறான். சும்மா ஒரு கட்டிடத்துக்குள்ளே பிரவேசிப்பது என்பது அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். அது ஒரு அளவிலே கிடைக்கிற ஒரு இளைப்பாறுதல். அதனால் அந்த குடும்பத்திலே உள்ள மற்றவர்களோடு கூட உள்ள அந்த அன்பிலும் ஐக்கியத்திலும் அந்த உறவிலையும் அவன் சம்பந்தப்படும் பொழுது, அதில் பங்கு பெறும் பொழுது அவனுக்கு கிடைக்கிற இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஓய்வு
இப்போ பகலெல்லாம் வேலை செய்கிற ஒரு மனிதன் இரவிலே வந்து என்ன செய்யறான், அந்த களைப்பு நீங்குவதற்காக வீட்டிலே வந்து இரவிலே தூங்குகிறான். தன் வேலைகளை, தன்னுடைய எல்லா விதமான பிரயாசங்களையும் அவன் விட்டு என்ன செய்கிறான், ஓய்வெடுக்கிறான். அதிலே அவனுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கிறது, களைப்பு நீங்குகிறது. அவனுடைய சோர்வு, சரீர சோர்வு, களைப்பு, மனதில் உண்டாகிற களைப்பு எல்லாம் நீங்குகிற ஒரு அனுபவம், அதுதான் இளைப்பாறுதல். ஆகவே அந்த இளைப்பாறுதலை பற்றி இங்கே நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப ரட்சிப்பில் என்ன இருக்கிறது என்றால், ரட்சிக்கப்படுகிற ஒரு மனிதன் அவருடைய குடும்பத்துக்குள், அவருடைய வீட்டுக்குள் அவன் என்ன செய்கிறான், அவனுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கிறது. அவருடைய வீட்டுக்குள் வாசம் பண்ணுகிற ஒரு தகுதியை பெற்றுக்கொள்கிறான். அந்த தகுதியை அவன் பெற்றுக்கொள்ளும் போது, அந்த வீட்டுக்குள்ளாலே அவன் வாசம் பண்ணும்போது அவனுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. அந்த இளைப்பாறுதலை அவன் பெற்றுக்கொள்கிறான். அப்போ ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உலகத்தில் என்னவென்றால் இளைப்பாறுதல். இயேசு கிறிஸ்து இவ்விதமாக ஒரு அழைப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். 11:28 வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசுவிடத்தில் வர வேண்டும். அப்ப இயேசுவிடத்தில் வருவது என்பது இன்னொரு விதத்திலே அதை நாம் சொல்லும் பொழுது நாம் இரட்சகரிடத்தில் வர வேண்டும், ரட்சிப்பை தருகிறவரிடத்தில் வர வேண்டும். அவரிடத்தில் வந்த அநேகரை நம்ம பார்க்கிறோம், வியாதிக்காக வந்தார்கள், வியாதி சுகமடைய வேண்டும் என்று வந்தார்கள். அதே போல பல விதமான நோக்கங்களோடு வந்தவர்கள் இருக்கிறார்கள். என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ளுவதில்லை என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அவரிடத்துல யார் வேண்டுமென்றாலும் வரலாம். அவர் வந்து என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார். இப்ப அவரிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். நம்மை அவர் புறம்பே தள்ளவே மாட்டார். அவரிடத்தில் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி வருவது என்பதுதான் பிரதானமாக நாம் வர வேண்டிய காரியம். அவரிடத்தில் வந்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு அந்த இளைப்பாறுதல் கிடைக்கிறது. இந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவரிடத்தில் வந்து பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். உதாரணமாக நாம் சகைவை பார்க்கிறோம். சகைவிடத்திலே இயேசு சொன்னார், நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். ஆகவே அவனுடைய வீட்டில அவர் ஒரு விருந்தாளியாக அங்கே போய் தங்குவதற்கு அவர் விரும்பினார். அநேகருடைய வீடுகளிலே ஒரு வசனத்தை எழுதி போட்டிருப்பார்கள். அது என்னவென்றால், இயேசு இந்த வீட்டினுடைய தலைவர், அவர் மறைவான விருந்தினர் அப்படின்னு போட்டிருப்பார்கள். அது ஒரு தவறான வாக்கியம், வேதத்தில் இல்லாத ஒன்று. இங்கே சகைவு அவரை விருந்தினராக முதலாவதாக ஏற்றுக்கொண்டார். அவரும் விருந்தினராக உள்ளே வந்தார். இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே நான் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் என்ன படிக்கிறோம், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் அப்படிங்கிற
ஒரு வசனத்தை வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்க முடியும். அப்போ அவரோடு போஜனம் பண்ணுகிற ஒரு அனுபவம், அவரோடு ஐக்கியம் கொள்ளுதல், விருந்து சாப்பிடுவது. இப்ப சகைவு அவரை அழைத்த போது அவர் போஜனம் பண்ணும் முன்பு, அவர் அங்கே உணவருந்து முன்பு, அந்த உணவருந்துதல் என்று சொல்கிற சமயத்துல அந்த உறவு விருந்தினர் என்கிற ஒரு இடத்திற்கு அங்கே வருகிறது. அந்த விருந்தினர் என்கிற ஒரு இடத்தை அவருக்கு நாம அதையாவது கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவர் எல்லாரிடத்திலையும் ஒரு விருந்தினராக உறவு வைக்க விரும்பவில்லை. அவன் சொல்லுகிறான், நான் யாரிடத்திலே அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாளத்தனையாக திரும்ப செலுத்தி விடுகிறேன் என்று சொன்னார். என் ஆஸ்தியில் பாதியை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். பவிதமாக அவனுடைய தவறுகளை உணர்ந்தான், தன்னுடைய பாவங்களை அவன் உணர்ந்தான். தவறுகளையும் பாவங்களையும் உணர்ந்து அவைகளை அறிக்கை செய்தான். அவருடைய அறிக்கை செய்த பிற்பாடுதான், அதுதான் உண்மையாக சொல்ல போனால் அவருடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டான். வீட்டில் ஏற்றுக்கொள்வது என்பது ஒன்று, இருதயத்தில் ஏற்றுக்கொள்வது என்பது இன்னொன்று. ஆகவே நம்முடைய வீட்டில் அவரை விருந்தினராக ஏற்றுக்கொள்வது என்பது ஒன்று. அதே நேரத்தில் அநேகருடைய வீட்டில இயேசு கிறிஸ்து ஒரு விருந்தினராகத்தான் இருக்கிறார். உங்கள் வீட்டிலையும் நம்முடைய வீட்டிலையும் இயேசு ஒரு விருந்தினரை போல இருக்கக்கூடாது. விருந்தினரை போல இருப்பது என்று சொன்னால் அர்த்தம் என்ன? ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வருவார் என்றால் அந்த வீட்டிலே ஒரு சில விருந்தினர்களை நாம் அழைக்கும் போது, சிலரை நாம் வீட்டுக்கு அழைக்கும் போது விருந்தினராக இல்லாமலே சிலரை வீட்டுக்கு உள்ளாலே வராந்தாவில இல்லைன்னா உள்ளுக்குள்ளதான ஒரு முன் அறையிலே அங்கேயே உட்கார வைத்து பேசி அனுப்பி விடுவது உண்டு. சிலரை முன்னாலே உட்கார வைத்தாலும் அவர்களுக்கு ஏதாவது குடிக்க கொடுத்து அனுப்பி விடுவதும் உண்டு. இன்னொரு நிலையிலே பார்த்தால், விருந்தினர் என்று சொல்லும் போது அவர்களை வீட்டுக்குள்ளே அழைத்து அவர்களை உள்நாளி உள்ளதான பிரதானமான அந்த மைய அறையிலே உட்கார வைத்து அவங்களோடு கூட பேசுவது, உரையாடுவது. அதை கடந்து அவர்களுக்கு டைனிங் சாப்பாட்டு மேஜையிலே அறையிலே கொண்டு போய் உட்கார வைத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பது. பாருங்க, இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி மனிதனோடு உள்ளதான அந்த உறவுகள் மாற்றம் அடைகிறது, வித்தியாசப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம இங்க என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதை போலதான் கிறிஸ்துவோடு உள்ள, கடவுளோடு உள்ளதான அந்த உறவிலையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வளர வேண்டும். அப்படி வளர்கிறதான வளர்ச்சி, அதை நாம் சகைவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. அதன் பின்பு இயேசு அந்த வீட்டினுடைய இயேசுவை தலைவராக அவன் ஏற்றுக்கொண்டார். இயேசுவை தலைவராக ஏற்றுக்கொள்வதன் அர்த்தம் என்ன? அவரை பின்பற்றுகிற ஒரு சீஷனாக மாறினார். அவருடைய வாழ்க்கையை பின்பற்றுகிற, அவருடைய ஆலோசனைகளை பின்பற்றுகிற, அவருடைய வார்த்தைகளை பின்பற்றுகிற ஒரு மனிதனாக அவன் மாறினான். சகைவிடத்திலே பணம் இருந்தது, சகைவிடத்திலே நல்ல பதவி இருந்தது, ஆயக்காரர்களுக்கு தலைவன், அதே போல ஆயக்காரன், அதே போல டாக்ஸ் கலெக்டர், ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீசர், அதே போல் அவன் ரோம அரசாங்கத்துக்கு மிக முக்கியமானவன். இவர்கள்லாம் கான்ட்ராக்ட் எடுத்திருப்பார்கள். இவர்கள் என்ன வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை வாங்கலாம், அதற்கு கணக்கே கிடையாது. இவங்களுக்கு மனம் போல வசூல் பண்ணுவார்கள். அப்படிப்பட்டதான மிக மோசமான செயல் பண விஷயத்திலே செய்கிறவர்கள். அந்த விதமாக இவன் செய்கிறவனாக இருந்த இவனுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் பணம் அவன் சம்பாதித்திருந்தாலும்
அவனுக்கு இளைப்பாறுதல் இல்லை, அவனுக்கு சமாதானம் இல்லை. ஆகினால்தான் அவன் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பினான். இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பின அவனுக்கு இயேசு கிறிஸ்து காட்சி அளித்தார் மட்டும் அல்ல, அநேகருடைய வாழ்க்கையில இயேசுவின் ஒரு தரிசனம், அவரை பார்க்கிற ஒரு நிலையோடு நின்று விடுகிறார்கள். அப்படி அல்ல, நாம் அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாம் அவரை பின்பற்ற வேண்டும். அந்த அந்த இடங்களுக்கு வரும் பொழுது பார்க்கிறதுல ஒரு அமைதி கிடைக்கலாம். நாம் அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் அதிகமான என்ன கிடைக்கிறது? இளைப்பாறுதல், அமைதி நம்முடைய மனதிற்கு உண்டாகிறது. ஆகவேதான் இயேசு சொன்னார், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, அதாவது வருத்தப்பட்டு பாரம் என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்லும்போது அவரை இருதயத்தில் அவரிடத்துல வந்து நாம் அவரை நம்முடைய வாழ்க்கை அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம், அவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். இந்த சகைவு முதலாவது அவரிடத்தில் வந்தான், இப்பொழுது இயேசு அவனிடத்தில் வந்தார். அவரிடத்தில் நாம் முதலாவது வர வேண்டும். அவரை நாம் வீட்டுக்கு அழைத்து கொண்டு அவன் போனது போல நாம் அவரை ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு அழைத்து சென்று பின்பு அவன் தலைவனாக்கியது போல இந்த விதமாய் நாம் உறவில என்ன செய்ய வேண்டும் என்றால் படிப்படியாக முன்னேற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. உறவு அதிகமாக தேவனோடு உள்ளதான அந்த உறவில அதிகமாகும் பொழுது, வளரும் பொழுது நம்முடைய இளைப்பாறுதல் என்ன செய்கிறது என்றால் வளருகிறது, அதிகமாகிறது. 29ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப இங்க இளைப்பாறுதலுக்கு அடுத்ததாக இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. அப்போ அவருடைய நுகம் எப்படி இருக்கிறது? மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவோடு வந்து நம்ம அவருடைய நுகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சுமையை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன? நம்ம ஒரு பொறுப்பான செயல்படுகிற ஆட்களா என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ உதாரணமாக ஒரு வாகனத்தை, ஒரு மாட்டு வண்டி எடுத்துக்கொள்வோம் என்றால் அதுல 2 காளைகள் சேர்ந்துதான் அந்த வண்டியை இழுக்க முடியும். அதே போலதான் இங்கே ஆண்டவர் சொல்ல, என் நுகத்தை என்ன செய்யுங்கள்? ஏற்றுக்கொள்ளுங்கள், என் சுமை. அப்ப அந்த சுமையை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுல பங்கு பெற வேண்டும். அந்த நுகத்துல, அவருடைய ஊழியத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிறதை காட்டுகிறது இந்த இன்வால்மெண்ட். அப்போ கிறிஸ்துவனுடைய வேலையில, அவருடைய காரியங்களில பொறுப்புகள் எடுக்க வேண்டும் என்பதைத்தான் அது காட்டுகிறது. அப்ப நம்ம பொறுப்பை எடுக்க நமக்கு என்ன உண்டாகிறது? இளைப்பாறுதல் நமக்கு அதிகமாகிறது. உறவு வளர வேண்டும். 2வது, பொறுப்பு உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். அந்த விதமாய் பொறுப்பு உள்ளவர்களாய் மாறி நாம் பொறுப்பில உத்தரவாதம் உள்ளவர்களாக நாம் செயல்படும் பொழுது நம்முடைய இளைப்பாறுதல் என்ன செய்கிறது? அதிகமாகிறது என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். அப்ப இதுல இன்னொன்றையும் நம்ம பார்க்க வேண்டும். அவருடைய சாந்தம், அவருடைய மனத்தாழ்மை, அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கேரக்டர், லேர்னிங் த கேரக்டர். அப்போ உறவு. 2வது, ரெஸ்பான்சிபிள், பொறுப்புள்ளவர்களாய் நாம் அவரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஊழியங்கள நாம் பொறுப்பெடுக்க வேண்டும் என்கிறது
மத்தியில இன்னொன்றை நாம் அங்கே பார்க்கிறோம். சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிற என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய சாந்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய தாழ்மையை நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் கற்றுக்கொள்வோம் என்றால், முதலாவது இந்த உறவு, இரண்டாவது அவருடைய சுபாவம் நாம் வளர்வது, மூன்றாவது அவருடைய வேலைகள், அவருடைய நுகத்தில நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பங்கு பெற வேண்டும். அவரோடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உத்தரவாதத்தோடு கூட செயல்படுகிற மக்களாய் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். செயலாற்றுவர்களாய் மாற வேண்டும். உறவு கொண்டாடி கொண்டு இருந்தால் போதாது. 3 காரியங்கள். ஒன்று என்னவென்று சொன்னால் உறவு. உறவு என்று சொல்லும்போது நான் சொன்னேன், பிதாவாகிய தேவன், குமாரனா இயேசு, பரிசுத்த ஆவியானவர், அவரோடு உள்ளதான உறவு. அது மட்டுமல்ல, சபை மக்களோடு உள்ளதான, அவருடைய பிள்ளைகளோடு உள்ளதான உறவு. அவருடைய வீட்டாரோடு கூட நாம் எப்படி உறவில இருக்கிறோம் என்கிறது மிக முக்கியமான காரியம். அதற்கு தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறோம். இந்த விதமாக ஆன்லைன்ல பங்கு பெறுகிறோம். இதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால், மனதிற்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. மனதிலே நமக்கு இருக்கிற அழுத்தங்கள், சோர்வுகள் எல்லாமே நீங்கி ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்கிறோம். 2வது சொன்னேன், அவரிடத்துல அவருடைய சாந்தத்தையும் தாழ்மையும் கற்றுக்கொண்டு நாம் சாந்தம் உள்ளவளாய் இருப்போம் என்றால், தாழ்மை உள்ளவளாய் இருப்போம் என்றால் நமக்கு மிகுந்த இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து அவர் எப்போதும் கலக்கம் இல்லாமல், குழப்பம் இல்லாமல், அவர் எப்போதும் அமைதலாயிருந்தார். அப்ப அது காரணம் என்னவென்றால் சாந்தம். நம்ம எப்பவுமே டென்ஷன், மன அழுத்தங்கள், நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை இல்லாமை, முரட்டாட்டம் பண்ணுதல், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்றால் நாம் நிம்மதியை இழப்போம், இளைப்பாறுதலை இழந்து விடுவோம். ஆகையினால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சாந்தம். எவ்வளவுதான் சூழ்நிலைகள் இருந்தாலும் சாந்தமா இருக்க, கோபப்படக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சாந்தமாய், நீடிய பொறுமை, சாந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த விதத்துல இந்த மீக்னஸ், ஆங்கிலத்துல மீக்னஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது மோசே அவன் சாந்தமுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம், படிக்கிறோம். இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருந்த போதிலும் கூட அவனுக்கு டென்ஷன், சில சமயத்துல மக்கள் நம்மை டென்ஷன் படுத்திடுவாங்க. அந்த நேரத்திலையும் இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும் ஆட்டை போல வாய் திறவாமல் இருந்தார் என்று சொல்லி இருக்கிறது போல, பேச வேண்டியதற்கு மட்டும் பேசி அதிகமாக தேவையில்லாமல் சண்டை போடவில்லை, கூக்குரல் போடவில்லை, டென்ஷன் ஆகவில்லை. அந்த ஒரு அனுபவம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. சாந்தத்தை எப்படி சாந்தமாயிருப்பது என்று கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி தாழ்மையாயிருப்பது என்பதை என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அனுபவங்கள் நமக்கு வரும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் என்ன செய்கிறது? உண்டாகிறது. மன அமைதி என்ன செய்கிறது? உண்டாகிறது. நமக்குள்ள இருக்கிறதான ஒரு விதமான மன அழுத்தங்கள், போராட்டங்கள், இவைகளை நாம் மேற்கொள்வதற்கு இந்த காரியங்கள் நமக்கு உதவி செய்யும். 3வது நான் சொன்னேன், அவருடைய நுகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய நுகத்தை நாம் நம்மேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அது எப்படி? நான் சொன்னேன் பாருங்கள். ஒரு மாட்டு வண்டி வைத்திருக்கிறவன் அதுல 2 காளைகளை என்ன செய்கிறான்? அங்கே இணைக்கிறான். அல்லது அவனுடைய வண்டியில என்ன செய்கிறான்? ஒரு மாட்டை பூட்டுகிறான். இந்த மாட்டை பூட்டும் பொழுது அது இழுத்து செல்கிறது. இன்னொரு விதத்துல சொல்ல போனால் அர்ப்பணிப்பு. ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்பது. ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவர்களுடைய எந்த ஒரு காரியத்தை
செய்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் நமக்கு அவர் இளைப்பாறுதலை தருகிறவராய் இருக்கிறார். உதாரணமாக இப்போ என்று சொல்றேன், இப்போ ஊழியத்திற்கு ஆண்டவர் அழைக்கும் பொழுது என்ன நினைப்பார்கள்? ஐயோ, ஊழியம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் வரமாட்டேன் என்று சொல்லி உலக பிரகாரமான காரியங்களை செய்கிறார்கள், வேலைகளை செய்கிறார்கள். நான் கேட்கிறேன், கர்த்தருடைய வேலையை நாம் செய்வதிலே நமக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது. மாத்திரமல்ல, ஆண்டவர் அவருடைய வேலை அது சுமை அல்ல. அதை கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அதை நமக்கு லகுவாக்கி தருகிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிறார். முன்னாலே நாம் பூட்டப்பட்டு அந்த வண்டி இழுக்கிற ஒரு மாட்டை போல இருக்கும்போது பின்னாலே இருந்து நம்மை தள்ளுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய குமாரன் நம்மோடு கூட இருந்து நம்ம அதாவது இழுக்க முடியாதபடி கஷ்டப்படும் பொழுதெல்லாம் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அதைத்தான் நம்ம எபிரேயர் நிருபத்திலே ஒரு உதவி செய்கிறவர் பிரதான ஆசாரியர் நம்மை போல் பாடுபட்டும் என்று சோதிக்கப்பட்டும் எல்லா விதங்களிலையும் அவர் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் அவர் நமக்கு உதவி செய்கிறவர் என்கிற வார்த்தையை நாம் அந்த வசனத்துல என்ன செய்கிறோம்? எபிரேயர் நிருபத்துல படித்திருக்கிறோம். அவர் உதவி செய்கிறவர். அவர் நுகம் நமக்கு கடினமானது அல்ல. அவருடைய ஊழியம், அவருடைய சில பொறுப்புகள், சபையில சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எந்த காரியங்களும் எடுத்தாலும் ஐயோ அது எப்படி இருக்கும்னு பயப்பட வேண்டியதில்லை. ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டும் அப்படின்ற சொல்ற சமயத்துல பயமாக இருக்கும், அது எப்படி என்று சொல்லி. என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் மிகவும் பயப்பட்ட காலங்கள் உண்டு, அதிகமாய் பயப்பட்ட காலங்கள் உண்டு. ஆனா கர்த்தர் சொல்லுவார், பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுவார். சில சமயங்களிலே வார்த்தையை கிடைக்காமல் என்ன பேசுவென்று தெரியாமல் திணறி, அதாவது சும்மா அந்த நேரத்துல போய் தவியாக இருக்கும், மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்ன பேச போறோம் அப்படின்னு நினைத்த நாட்கள் நேரங்கள் எல்லாம் சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் நாம் கர்த்தருடைய வேலையை செய்வதற்காக நம்ம இறங்கும் பொழுது அவர் நம்மை தாங்குகிறவர், அவர் நமக்கு சப்போர்ட், அவர் உதவி செய்கிறவராக இருப்பார். ஆகவே அவரிடத்துல நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவரிடத்துல கற்றுக்கொண்டு நாம் அவருடைய சேவையை செய்கிற சமயத்துல, அவருக்காய் ஜீவிக்கிற சமயத்துல அவர் நமக்கு உதவி செய்வார். அது லகுவானதாக இருக்கும், அது நமக்கு சுமையாக இருக்கவே. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது, ஊழியம் என்பது எதுவுமே சுமை அல்ல, பாரம் அல்ல. என்றால் அவர் நமக்கு உதவி செய்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கையில நாம் இளைப்பாறுகிற ஒரு அனுபவத்தோடு கூட இந்த உலகத்திலே வாழ முடியும். இந்த உலகத்திலேதான் எல்லா கஷ்டங்கள் மத்தியிலையும், எல்லா விதமான சூழ்நிலைகள் மத்தியிலையும் ஒரு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை நமக்குத்தான் உண்டு, மற்றவர்களுக்கு அது இல்லவே இல்லை. அந்த அனுபவத்தை நாம் எல்லாரும் உடையவர்களாக இருப்பதற்கு கர்த்தரிடத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் என்ன செய்வார்? உதவி செய்வார். அறிவுள்ளாகிய நீங்கள் உங்க உள்ளத்துக்குள்ளாலே அந்த இளைப்பாறுதலை உடையவளா இருக்க வேண்டும். ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் இளைப்பாறுதல் நமக்குள்ளே இருக்கும். ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ளால் ரட்சிப்பை பெற்றிருந்தாலும் நம்ம அநேக சமயங்களிலே அந்த இளைப்பாறுதல் நமக்கு இல்லாமல் போகிறது உண்டு, முற்றிலுமாய் இழந்து போகிறதும் உண்டு. அதை குறித்து தான் அந்த அதிகாரத்தை படிக்கிறோம். ஆதலால் என்று சொல்லிவிட்டு கடினப்படுத்தாதிருங்கள், பாவங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றெல்லாம் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இருதயத்தை கடினப்படுத்தும் போது, பாவம் செய்யும் பொழுது, நாம் இளைப்பாறுதலை பரிசுத்த ஆவியை கோபப்படுத்தும் பொழுது, அவருடைய சித்தம் செய்யாம போகும் பொழுதெல்லாம் அந்த இளைப்பாறுதலை நாம் என்ன செய்வோம்? இழந்து போவோம். இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் நாம் இருக்க வேண்டும். சின்ன சின்ன தவறுகள் செய்யும் பொழுது கூட ஒரு சின்ன ஒரு கலக்கம், ஒரு இளைப்பாறுதல், ஒரு பிரச்சனை வரும். உடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்த்து நம் ஆவியான துக்கப்படுத்தி விட்டோமோ என்பது உறவை நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் என்றைக்கும் நம்ம
கலக்கம் இல்லாமல், பயம் இல்லாமல், குழப்பம் இல்லாமல், எந்த டென்ஷனும் இல்லாம நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா இளைப்பாறுதல் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்படிப்பட்டதான ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் பாருங்க, இந்த உலகத்திலையும் இளைப்பாறுதல், பின்பு நமக்கு நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை காத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜா. அன்றைய இந்த நாளைக்கு கூட அன்றையப்பா உங்களுடைய வார்த்தையில கேட்க அன்றைய நீங்க கிருபைக்காக உங்களுக்கு சேர்க்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா. அன்றையப்பா இந்த நாள் கேட்கப்பட்ட அன்றைய ஒவ்வொரு சத்தியத்தையும் அன்றையப்பா நாங்கள் அன்றையப்பா எங்கள் மனதில் ஆகிய வைத்து அதை மாதிரி நடக்க அன்றையப்பா உங்களுடைய கிருபை நாங்கள் செவிக்கிறோம். ஆமா அன்றைய ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா. அன்றையப்பா இந்த நாள் கூட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்றையப்பா அவங்களுடைய தரங்களை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே அப்பா நீர் அவர்களை ஆசீர்வதித்து வரணும் நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் இந்த கொடுவைக்கு வராமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா அவங்க தரத்தில் ஒப்புகிறோம். ஆண்டவரே அப்பா அவர்களும் ஆண்டவரே வருகிற நாட்டில் இந்த கொடுவைக்கு ஆண்டவரே சரியான நேரத்தில் அவர்கள் கலந்து கொண்டு அப்பா அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கிருபை தரம் நாம் ஜெபிக்கிறோம். இதற்கு இருக்கிற எல்லா தடையும் நீர் மாற்றிப்படுகிற ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே அப்பா நீங்க பொருட்படுத்தி வந்திருக்கீங்க. தொடர்ந்து இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அன்பர் இயேசுவிலே எந்தன் பாவங்கள் போக்கியதா, அற்புதர் இயேசுவை என்றும் துதித்திடுவேன், எந்தன் ஜீவியம் மாற்றியதா. அற்புதர் இயேசுவை என்றும் துதித்திடுவேன், எந்தன் ஜீவியம் மாற்றியதா. நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை, நன்றி நிறைந்த நல்லிதயமுடன், ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன், நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன், நன்றி மறவாமல் மனதுடனே. அற்புத நன்மைகள் செய்தவர் இன்னமும் எம்மை காத்திடுவார். அத்தனை நாட்களும் எம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார். அத்தனை நாட்களும் எம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார். அவர் நாமமதை, நன்றி நிறைந்த நல்லிதயமுடன், ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன், நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன், நன்றி மறவாமல் மனதுடனே. எம்மை தேற்றிடவே இந்தவர் தேவ ஆவியம்மில், நேர்ந்திடும் துன்ப துயரமாம் வேளைகளில் நேசர் கிருபைகள் அளித்திடுவார். நேர்ந்திடும் துன்ப துயரமாம் வேளைகளில் நேசர் கிருபைகள் அளித்திடுவார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை, நன்றி
ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவே நன்றி மறவானல் மனதுடனே. கூப்பிடும் வேளைகள் நேசக்கொடி அசைத்தே வேகமாய் வந்தே பதிலளித்தான். தப்பிடும் வழிகள் எந்த ஆபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவான். தப்பிடும் வழிகள் எந்த ஆபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவான். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே. பற்பல சோதனை எம்மை சூழ்ந்திட்டதால் நற்பலன் வாழ்வில் பரிசுத்தமே. சியோனை எமக்காய் கட்டி வெளிப்படுவார் சேர்வேன் தரிசிக்க தூய முகம். சியோனை எமக்காய் கட்டி வெளிப்படுவார் சேர்வேன்